இந்த ராகு ஒருவேளை புதனுடைய வீட்டில் இருந்தா அறிவு, சூரியன் வீட்டில் இருந்தா அதிகாரம், செவ்வாயினுடைய வீட்டில் இருந்தா கோபம், இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ராகுவினுடைய குணாதிசயங்கள் இவர்களுக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். சரி பரவாயில்ல, சின்ன வயசுல அந்த ராகு திசை தானே அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணனால எல்லாரும் என்ன செய்வாங்க, சரின்னு தட்டி கொடுத்துட்டு விட்டு கொடுத்துட்டு அப்படியே கடந்து அந்த பள்ளி படிப்பு பாதிக்கு மேலே அப்படியே குரு பகவானுடைய திசை இவர்களுக்கு வரும். சரி, இப்போ வந்து ஸ்கூல் டேஸ்ல விளையாட்டுத்தனமா இருப்பாங்க. ஸோ அதனால நெகட்டிவ் அப்படிங்கிறது பெருசா இம்பாக்ட் ஆகாது. ஒருவேளை உங்களோட எதிர்காலம் எப்படி சார் இருக்கும்? நெகட்டிவ் இம்பேக்ட்லாம் ஆகும். எப்படி ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா, படிப்பை சில நேரங்களில் கெடுத்துக்குருவாங்க. அந்த ஸ்கூலே கூப்பிட்டு டிசியை கொடுத்துறேன், ஒழுங்கா பிள்ளையை கூப்பிட்டு போயிருங்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்படிலாம் ரொம்ப அதிபுத்திசாலியாக இருக்கேன், இவனுக்கு பாடம் நடத்துகிற அளவுக்கு எனக்கு திறமை பத்தாதையா, எந்த புக்லையும் எந்த சிலபஸ்லையும் இல்லைன்னு வாத்தியார் நொந்துக்கிற அளவுக்கு இருக்கும். அவ்வளவு ஒன்று அட்வான்ஸாக இருக்கிறது, அப்படி இல்லைன்னா ரொம்ப லோவாக சேட்டை பண்ணுறது, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் புக்கை கையில் எடுக்காம திமிருத்தனம் பண்ணுறது, இது எல்லாமே அவர்களுக்கு ஒரு செல்லத்தனமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பின்னாடி கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும். 10th வரையும் படிச்சுட்டு 11வது போய் ஃபர்ஸ்ட் குரூப் கொடுனா வாத்தியார் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவார். அப்போ அங்கே பிரேக்கு கரெக்டாக குரு வரும்போது பிடிச்சுக்கிறார். ஏன்னா அடுத்த திசை குரு பகவானுடைய திசையாக இவர்களுக்கு வரும் இல்லையா. முழு அமாவாசை பௌர்ணமியா மாறின மாதிரி இருக்கும் குரு திசை. அவ்வளவு சேட்டை பண்ண ஆட்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஞானத்தின் சொரூபமாக அந்த குரு பகவான் இவர்களை மாற்றி விடுவார்.